சமந்தியம்மா வீட்டில் இருக்கீங்களா? அடடே மதினி, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா சமந்தியம்மா? நாங்க நல்லா இருக்கோம் சம்மந்தியம்மா. ஊர்ல அண்ணன் எப்படி இருக்காங்க? அவருக்கு என்ன, அவர் நல்லா இருக்காரு. அப்படியா மைனி? சரி சரி. பிரியா யார் வந்திருக்கான்னு பாருமா. இந்த வாரன் தே. ஏம்மா வா வா. எப்படிம்மா இருக்கே? இன்னைக்கு தான் என்னை பார்க்க வரணும்னு தோணுச்சா உனக்கு? நான் நல்லா இருக்க மாட்டி, மெனக்கிட்டு கிளம்பி வரணும்ல. உங்கள் அப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் வர முடியாது, அதனால தான் இன்னைக்கு நானே வந்துட்டேன். உட்காருங்க மைனி, ஏன் நின்றுக்கிட்டே இருக்கீங்க? உட்காருங்களேன். பெரியம்மா அம்மாக்கு ஏதாட்டு சாப்பிட கொண்டு வாயே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சம்மந்தியம்மா, பெரிய சும்மா இங்கே இருக்கட்டும். ஏம்மா அதெல்லாம் முடியாதும்மா, நான் ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருங்க. மைனி வராதவங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் எங்கள் வீட்டில் இருந்து மத்தியானம் சாப்பிட்டு கிப்ட்டு வச்சுட்டு நல்ல சாயந்தரமாக தான் போகணும். அதுக்கெல்லாம் நேரம் இல்லை சம்மந்தியம்மா, நான் வந்ததே ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்கு தான். என்ன சொல்லுதீங்க மைனி? முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேசணும்? நீங்கள் என் மகன் விஜய்க்கு பக்கத்து ஊர் பண்ணையார் மகளை பொண்ணு பார்க்கேன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி பேசிட்டு போக தான் வந்தேன். அப்படியே மைனி, அந்த பொண்ணையே பார்த்துருவோமா? ஆமாம் சம்மந்திம்மா, எனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. நம்ம போய் பார்த்து பேசிடுவோமா? அண்ணாச்சி வரல, நம்ம எப்படி பேச முடியும்? அவர் கிடக்காரு. உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன, இந்த கல்யாணத்தில் அவருக்கு விருப்பமே இல்லை. நம்ம தான் எடுத்து நடத்தணும் போல. என்ன சொல்லுதீங்க? அண்ணாச்சிக்கு விருப்பம் இல்லையா? ஆமாம் மைனி, அவர் அப்படித்தான். அவர் அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டார். நம்மளே பார்த்து கல்யாணத்தை நடத்தி விட வேண்டியதான். அப்பனா சரி, பொண்ணை பார்த்துருவோமா? ஆமாம் சம்மந்திம்மா, பொண்ணை பார்த்து பேசி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் தீபாவளிக்கு வரும்போது நிச்சயத்தை முடிச்சு விட்டுறலாம்ல. கல்யாணத்தை வேணா அவன் வேலையை முடிச்சுட்டு வந்த பிறகு பார்த்துக்கிடுவோம். அதுவும் சரிதான் மைனி, நம்ம எல்லாத்தையும் உடனே முடிச்சிடணும். பிள்ளைகளுக்கு நேரம் காலம் கூடி வந்துட்டுன்னா உடனே கல்யாணத்தை முடிச்சிடணும். நம்ம இழுத்தடிக்க கூடாது. எல்லாம் சரியாக வந்துச்சுன்னா கையோட கல்யாணத்தை முடிச்சு அவளையும் சேர்த்து அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டுருவோம். ரொம்ப வேகமாக இருக்கீங்களே. ஆமாம், பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை முடிச்சு விடணும்ல. ஆமாம் மைனி, எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன்தான். கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சாச்சு. உங்கள் மகனுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடச்சிட்டுனா சரியாக இருக்கும். நீங்கள் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை, நீங்கள் தான் நல்ல பொண்ணை பார்க்கிங்களே. ஆமாம், நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம நல்ல பொண்ணை பார்க்க வேண்டாமா? நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம கௌரவம் என்ன, நம்ம அழகாக நல்ல பொண்ணை பார்க்கணும்ல. ஆமாம் சம்மந்திம்மா, அதனால தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டுக்காரர் அப்படியெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து செய்ய மாட்டார். நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். எப்படியாவது இந்த கல்யாணத்து வரைக்கும் எனக்கு கூடவே இருந்து உதவி செஞ்சுருங்க. சரி மைனி, நான் செய்யாமல் வேற யாரும் செய்ய போறா? நம்ம வீட்டு பிள்ளை கல்யாணம், நம்ம தானே எல்லாத்தையும் எடுத்து நடத்தணும். ஆமாம் சம்மந்திம்மா, நீங்கள் இருக்கிற தைரியத்தில் தான் நான் இந்த விஷயத்தில் கையை வச்சுருக்கேன். நீங்கள் தான் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்யணும், வேற ஆள் கிடையாது. கண்டிப்பா நான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் நல்லபடியாக முடிச்சு தரேன். எத்தே உங்களுக்கு ஃபோன் வருதுத்தே, உங்கள் சித்தப்பா ஃபோன் போடுதாரு. சித்தப்பாவம்மா, காலையில் அவருக்கு ஃபோன் அடித்தேன், அவர் எடுக்கலை, அதான் இப்போ போடுதாரு போல. சரி நீ கொஞ்ச நேரம் அம்மாட்ட பேசிக்கிட்டு இரு, நம்ம எங்கள் சித்தப்பாட்ட என்னன்னு கேட்டுட்டு வந்துட்டா? சரித்தே, நீங்கள் போங்க, அம்மாவை நான் பார்த்துக்கிடுதேன். பிரியம்மா நல்லா இருக்கியா தங்கம்? நான் நல்லா இருக்கேம்மா, நீ ஏன் இப்படி இருக்க? எனக்கு என்ன டீ, நான் நல்லா தானே இருக்கேன். பத்தியா கொஞ்சம் குண்டா இருக்கேன். அதை சொல்லலம்மா, அண்ணன் கல்யாண விஷயத்துல ஏன் இப்படி பண்ணுதே? நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது நான் கேட்கத்தான் செஞ்சேன். ஆமா டீ, உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்ல. கல்யாண வயசு வந்துட்டுல்ல, ஒரு பெத்த தாய் தானே பிள்ளை கல்யாணத்தை பற்றி யோசிக்கணும். ஏம்மா விளையாடாதம்மா, எனக்கு எல்லாமே தெரியும். அண்ணனும் நந்தினியும் லவ் பண்றாங்கன்னு தெரியும். நீ எதுக்கு இப்போ வேற பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்க? பிரியம்மா, அந்த ஒன்றும் இல்லாத பிள்ளையெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் மருமகளை போட முடியுமா? சம்மந்தியம்மா என்ன சொன்னாங்கன்னு பார்த்தியா? நம்ம அந்தஸ்து, நம்ம கௌரவம் அதெல்லாம் முக்கியம் இல்லையா? அதுக்கு ஏற்ற பொண்ணா தானே நம்ம பார்க்கணும். ஏம்மா அண்ணனுக்கு அந்த பிள்ளைய தானே பிடிச்சிருக்கு. நீ இப்படி கௌரவம்னு வேற பொண்ணை பார்த்து அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துறாதே. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. சும்மா வயசு கோளாறுல அந்த பிள்ளை கூட சுற்றிக்கிட்டு அலைவான். பிறகு நம்ம ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வச்சோம்னா சரின்னு பேசாமல் கிடப்பான். ஏம்மா எனக்கெல்லாம் லவ் மேரேஜ் பண்ணி வச்சல, எதுக்கு அண்ணனுக்கு மட்டும் பண்ண மாட்டேக்கே? நீ லவ் மேரேஜ் பண்ணுனேன்னா நல்ல பணக்கார வீட்டு பையனை பார்த்து காதலிச்ச, அதனால நான் சரின்னு கட்டி வச்சேன். அதுவும் நம்ம கார்த்தி விஜய் ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டுங்கிறதுனால நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இப்போ அந்த பிள்ளை ஒன்றும் இல்லாத வீட்டு பிள்ளை அன்னன்னைக்கு பாடுபட்டு சாப்பிட்டுட்டு கிடக்காக. அந்த பிள்ளையை கொண்டு வந்து நம்ம வீட்டில் மருமகளை போட முடியுமா? சம்மந்தியமாக என்ன நினைப்பாங்க? பிறகு உன் வீட்டு வாழ்க்கை என்ன ஆகும்? இங்கே உன்ட்ட ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா என்ன செய்ய? ஒன்றும் இல்லாத இடத்துல சம்மந்தம் வச்சுருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னா அதில் நான் பொறுத்துக்கிட மாட்டேன். அதனால தான் நல்ல பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைய பார்க்கணுன்னு நினைக்கேன்.
ஏம்மா எனக்கு என்னமோ இதெல்லாம் சரின்னு படலம்மா. நீ அண்ணன் வாழ்க்கையை கெடுத்துறாத. அண்ணன் சண்டைக்கு வருவான். அவன் இல்லாத நேரத்தில் அவனுக்கு நீ பொண்ணு பார்த்துக்கிட்டு அலையுத. அவன் வந்து பாரு, உங்கள்கிட்ட சண்டை தான் போட போறான். அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிடுதேன். அவனை எப்படி சமாளிக்கணுமோ சமாளிச்சுக்கிடுதேன். அப்பா என்ன சொல்லுதாரு? உங்கள் அப்பா கிடக்காரு, அவரெல்லாம் இந்த விஷயத்தில் சேர்க்கக்கூடாது. அவர் அந்த பிள்ளையை தான் கட்டி வைக்கணும்னு அலையுதாரு. நம்ம அதுக்கெல்லாம் ஒத்துக்கிட முடியாது. அதனால் உங்கள் அப்பாவை தூர தள்ளி வச்சுட்டு தான் அந்த கல்யாணத்தையே முடிக்கணும் போல. ஏம்மா வேண்டாத வேலை பார்க்காதம்மா. அண்ணன் வாழ்க்கையை கெடுக்காத. பேசாம நந்தினியே கட்டி வச்சிரு. உனக்கு அந்த பிள்ளையை பற்றி என்ன தெரியும்? அந்த பிள்ளை ஆளும் மண்டையும், அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேக்கி. அந்த பிள்ளையை கொண்டு என் வீட்டில் மருமகளை போடணுங்க. நீயும் கூட சேர்ந்துக்கிட்டு சால்ரா போடாத. ஏம்மா அந்த பிள்ளை நல்ல பிள்ளைம்மா. எனக்கு அவளை பற்றி தெரியும். உனக்கு என்ன தெரியும் அவளை பற்றி? பேசாமல் இரு. நீ உங்கள் அப்பனை மாதிரியே பேசாத. என்னமோ சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு உன் இஷ்டம். எப்படியும் விஜய் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டான். அவன் சம்மதிக்கலைன்னா கடத்திட்டு போய் வச்சாது தாலி கட்ட வச்சிருவேன். நீ கடத்திட்டு போனாலும் அண்ணன் தாலி கட்ட மாட்டான். அவனை கடத்த மாட்டேன்டி, அந்த பிள்ளையை கடத்திட்டு போயிடுவேன். அந்த நந்தினி பிள்ளையை கொண்டு கடத்தி போட்டு கட்டி வச்சுட்டு நீ இவளுக்கு தாலி கட்டினாதான் அவளை விடுவேன்னா இவங்க கட்டித்தானே ஆகணும். ஏம்மா என்னம்மா சினிமாவில் வேற வெள்ளி மாதிரி நடந்துக்கிடுதே. நான் என் கௌரவத்துக்காக என்னனாலும் செய்வேன். சம்மந்தியம்மா சொன்ன பிறதான் எனக்கு கௌரவத்தை பற்றியே நான் யோசிச்சிருக்கேன். அதனால இனிமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ எப்படியோ போம்மா. வாட்டெல்லாம் மனசி பேச முடியுமா? அண்ணன் வாழ்க்கையை நீ கெடுக்க பார்க்க. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். மைனி ஃபோன் பேசிட்டு வந்துட்டேன். சம்மந்தியம்மா, நம்ம நாளைக்கே போய் அந்த பொண்ணை பார்த்துருவோமா? அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். நம்ம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துட்டு அவங்க அப்பாட்ட என்ன ஏதுன்னு பேசிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம மற்ற ஏற்பாடு பண்ணுவோம். சரி மைனி, நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகுமா? சரி சரி, எத்தனை மணிக்குனாலும் சரி. அவங்க எப்போ இருப்பாங்கன்னு பார்த்துட்டு எனக்கு ஒரு ஃபோன் அடிங்க. நான் வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுதேன். சரி மைனி, எப்படியோ பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் முடிச்சு வச்சா சரிதான். சரி, அப்போ நான் போயிட்டு வரட்டா? பிரியம்மா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு. அம்மா நாளைக்கு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. சரி மைனி, பார்த்து போயிட்டு வாங்க. ஐயையோ, முதல்ல விஜய்க்கு ஃபோன் அடிச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். அம்மா ஏன் இப்படிலாம் பண்ணுதாக? அடியே என் வீட்டு மருமவளே. பிச்சைக்காரனா பிறகு வாப்பா, வீட்டில் வேலையா இருக்கே. அடியே முக்காடு போட்டவளே, வெளியே வரப்போறியா இல்லையா? அடடா, பிச்சைக்காரங்க தொல்லை தாங்க முடியலையே. நிம்மதியா ஒரு கக்கூஸ் கழுவு விடுதானுங்களா? எத்தே நீங்களா? ஆமாட்டி, நான் தான். என்னை பார்த்தா என்ன பிச்சைக்காரி மாதிரியே தெரியுது? எத்தே மன்னிச்சிருங்கத்தே, நான் பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன். எனக்கு சரியா சத்தம் கேட்கல. நான் யாரோ கூப்பிடுதாங்க நினைச்சிட்டு அப்படி சொல்லிட்டேன். நீங்க என்ன தெரிஞ்சிருந்தா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன் தே. மன்னிச்சிருங்க. ஒரு மாமியாரு மொட்டை தலையை வச்சுக்கிட்டு இவ்வளவு நேரம் ட்ரங்கு பெட்டியை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நிக்க, நீ பேசாம நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. எத்தே இந்த வந்துட்டேன் தே. இருங்க, இந்த பிரச கீழே போட்டு வரேன். கொடுங்க கொடுங்க, பெட்டியை நான் வாங்கி வைக்க. ஏ அப்பா, பெட்டி என்ன கணக்கு? பெட்டிக்குள்ள கல் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டீங்களா? கல்லெல்லாம் இல்லட்டி, வெறும் துணிதான் இருக்கு. சரித்தே சரித்தே. என்னத்தே திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன்னு சண்டை போட்டுட்டு போனீங்க. அப்போ இந்த வீட்டுக்கு வரக்கூடாதா? சரி, நான் வேணா போயிருந்தேன். பெட்டி தூக்கி தலையில வை. ஐயோ, அப்படிலாம் இல்லத்தே. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க. நீங்க இங்கேயே இருங்க. இருக்கத்தானே வந்திருக்கேன். நீ என்ன கொஞ்சமாவது திருந்தினியா இல்ல அப்படியே தான் இருக்கியா? எத்தே நான் நல்லா திருந்திட்டேன் தே. இப்ப நல்லவளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாப்போம் பாப்போம், எந்த அளவுக்கு திருந்தி இருக்கேன்னு பார்க்கத்தானே போறேன். எத்தே நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தே. உங்களை தான் தேடிக்கிட்டே இருந்தேன். நீ அப்படியெல்லாம் தேட மாட்டியேட்டி. எந்த குடும்பத்தை எப்படி கெடுக்கலாம்னு திட்டம் போட்டுக்கிட்டு அலைவே. அப்படியெல்லாம் பேசாதீங்க தே. நான் அப்படியெல்லாம் முதல்ல தான் இருந்தேன். இப்ப அப்படியெல்லாம் இல்ல. நான் நல்லவளா திருந்தி ரொம்ப நாள் ஆச்சு. அப்படியா? சரி, போய் அத்தைக்கு ஒரு காபி போட்டு கொண்டு வாப்போ. இன்னும் உடனே போறேன் தே. காப்பி போட்டு உடனே கொண்டு வந்துருதேன். சரி சரி, போ. அடியே, போகும்போது இந்த கக்கூஸ் கழுவுற பிரஷை கொண்டு பாத்ரூம்ல போடு. அது எதுக்கு நடு வீட்டுக்குள்ள போட்டு வச்சிருக்கே? இதை கொண்டு போறேன் தே, கொண்டு போறேன். இவ திருந்துனால இல்லையா? நம்ப முடியலையே. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இங்கே தானே இருக்க போறேன். ட்ரங்கு பெட்டியில் என் நகை பூரம் இருக்கு, பணமும் இருக்கு, என் துணிமணியும் இருக்கு. இவ எப்படி நடந்துக்கிட்டுதான்னு பார்க்கணும். இவன் நல்லவளா நடந்துக்கிட்டான்னா என் நகையை பூரா இவளுக்கு கொடுத்துருவேன். இல்லைன்னா பெட்டியை தூக்கி தலையில வச்சுட்டு வீட்டை பார்த்து கிளம்பிடுவேன். என்னப்பா கோழி முருகா, எதுக்கு மீனுக்குட்டி வீட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்கு? வாங்க பக்கம் வாய் தாத்தா. இந்த ஊருக்குள்ள உட்கார்றதுக்கு இந்த ஒரு இடம் தான் நல்லா இருக்கு. அதான் வந்து உட்கார்ந்துருக்கேன். மங்கம்மா எப்படி இருக்கா? எங்க அக்கா நல்லா இருக்கா தாத்தா? ஏல, உனக்கு எத்தனை தடவை சொல்லுதே, தாத்தான்னு கூப்பிட்டு தொலைக்காத, மாமான்னு கூப்பிடு. சரி பக்கம் மாமா. மீன் 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 மீன். என்ன மீனுக்குட்டி வீட்டுல வந்து மீன் வித்துக்கிட்டு இருக்க?
அப்படியே வித்துக்கிட்டே வந்தம்பு. அது கிடக்கட்டும், நீ என்ன என் வீட்டு வாசல்ல உட்காந்துருக்க? உனக்கு என்னது வேணும்? மீன் வேணுமா? இந்த அப்பு கூடைய மடியில் வச்சுக்கோ. எந்த மீன் வேணுமோ அள்ளி போட்டு கொண்டு போ. இன்னைக்கு சால மீன் மட்டும்தான் கிடக்கு. என்ன மீன் குட்டி, கூடைய கொண்டு என் மடியில போட்டுட்டேன். நாத்தமாடிக்கி எடு. மீன் திங்கும் போது மட்டும் மணக்கு, கூடைய மடியில் வச்சா நாத்த அடிக்கும் உனக்கு. மீன் பாட்டி, மீன் நல்ல வாசமா இருக்கே. அப்படி சொல்லுப்பு. கழுதைக்கு தெரியுமா மீன் வாசனை? எல்லாமே இன்னைக்கு சால மீனை பிடிச்சிட்டீங்களோ? ஆமாப்பு, வலையில அதான் மாட்டுச்சு. சரி, எது நல்ல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அதைத்தானே பிடிச்சிட்டு வரணும். அதான் அள்ளி போட்டு கொண்டு வந்துட்டேன். பரவாயில்லையே பாட்டி, இந்த வயசான காலத்திலயும் நீங்க தனியா போய் கடல்ல மீன் பிடிச்சிட்டுல வரீங்க. என்னப்பு செய்ய, வாழ்கிற வரைக்கும் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அதான் தினம் கடலுக்கு போயிருதேன். நீதான் நல்ல வசதியா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு அலைஞ்ச, லட்சக்கணக்கில் சம்பாதிக்க அப்படி இப்படின்னு. வேற எதுக்கு இந்த ஓட்ட வீட்டுல கிடக்க? நல்ல பெரிய பங்களால இருக்க வேண்டியதானே. கடலில் போய் நானே மீனை பிடிச்சிட்டு வந்து நானே விற்கிறதுனால நிறைய துட்டு கிடைக்குப்பு. அந்த துட்டெல்லாம் வச்சு என்ன செய்ய? அதனால் அனாதாசிரமத்துக்கு கொடுத்துருவேன். எனக்கு இந்த ஓட்டு வீடு போதும்பு. பாட்டி, நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பு. நம்மளால் முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கு செய்ய வேண்டியதான். துட்டை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? எனக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கிடுவேன், மற்றதை கொடுத்துருவேன். இருந்தாலும் இப்படி எல்லாம் சம்பாதிச்சு துட்டை கொண்டு கொடுக்கறதுக்கு மனசு வேணும்ல. அதுவும் கடலுக்குள்ள போய் உயிரை பணைய வச்சு நீங்க மீன் பிடிச்சிட்டு வரீங்க. வந்து இங்க வித்த உடனே துட்டு கிடைக்கி அந்த துட்டை பூரம் கொடுக்கறதுக்கு யாருக்கு மனசு வரும்? சரிப்பு, அந்த பேச்சு பேசுனதெல்லாம் போதும். அதை விட்டு தள்ளு. உனக்கு மீன் வேணுமா எப்படி? எனக்கு மீன் வேண்டாம் பாட்டி, எனக்கு கோழிக்கறி தான் பிடிக்கும். எங்க அக்காட்ட வைக்க சொன்னேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு வைக்க முடியாது, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைன்ட்டாங்க. சரி, என்ன செய்ய, கொடுக்கறது திங்க வேண்டியதான். சாம்பார் வச்சுட்டு கிடக்காங்க. சாம்பாரப்பு நல்லா இருக்குமே. ஏன் பொண்டாட்டி இன்னைக்கு சாம்பார் தான் வைப்பேன்ட்டா. பட்டமாக வைக்கிற சாம்பார் ஊர் வரைக்கும் மணக்குமே. நல்லா இருக்குமே முருகேசா. ஆமா, சாம்பார் நல்லா தான் வைக்கா. ஏன் சளிச்சுக்கிட்டு சொல்லுதே? சாம்பார் வச்சா காணாதா உனக்கு? சாம்பார் வச்சுட்டு கூட்டுக்கு பால் கோவா தாரா. வீட்டுல பால் நிறைய இருக்குன்ட்டு எதுக்கு எடுத்தாலும் பாலையே தந்துக்கிட்டு இருக்கா. பால்கோவான்னு தினம் கூட்டுக்கு அதைத்தான் தாரா. மனுஷன் அதை வச்சு திங்க முடியுமா? ரசம் வச்சாலும் பால்கோவா தான், முட்டை குழம்பு வச்சாலும் பால்கோவா தான், கறி குழம்பு வச்சாலும் பால்கோவா தான். எதை வச்சாலும் கூட்டுக்கு பால்கோவா தந்துருதா. தாத்தா, உங்க கதையை கேட்ட பாவமா தான் இருக்கு. பால்கோவாவை கூட்டிக்கிட்ட திங்கிக்க. என்னப்பா செய்ய, பொண்டாட்டி நல்லவளா தான் இருக்கா. என்னைய புருஷன்னு நல்லா பார்த்துக்கிடுதா. இருந்தாலும் இப்படி போட்டு கொள்ளுதாளே. முருகேசா, எங்கள் வீட்டில் மீன் குழம்பு இருக்கு, சாப்பிட்டு போறியா? வேண்டாம் மீனு குட்டி, எங்க சுத்தினாலும் வீட்டுல தான் வந்து சாப்பிடணும்னு சொல்லியிருக்கா. அதனால நான் வீட்டுல தான் சாப்பிடணும். சாம்பார் வச்சுட்டா காலையிலேயே. பால்கோவா மட்டும் கிண்டிக்கிட்டு இருந்தா. போய் திங்க வேண்டியதுதான். என்ன செய்ய? ஒரே இனிப்பா திங்காதீங்க தாத்தா, சுகர் வந்து பொட்டுன்னு போயிட போறீரு. எனக்கு இருக்கு போயல, நான் சுகர் வந்து பொட்டுன்னு போனா கூட பரவாயில்ல. நீ முதல்ல தாத்தான்னு கூப்பிடுறத நிறுத்து, மாமான்னு சொல்லு. சிம்ரன், கல்யாணத்துக்கு பிறகு நீ ஆளே மாறிட்ட தெரியுமா? என்ன சொல்றீங்க மாலாக்கா? நான் அப்படியெல்லாம் ஒன்றும் மாறலையே, அதே வெயிட்டு தானே இருக்கேன். வெயிட்டை பற்றி சொல்லலட்டி, நீ ஆள் மாறிட்டேன்னு சொன்னேன். நான் அப்படியே தான் இருக்கேன் மாலாக்கா, நான் ஒன்றும் மாறலையே. முதல்லலாம் எங்கள் கூடயே சுற்றிக்கிட்டு அலைவேன், எங்கள் வீட்டிலே கிடப்ப. இப்போ கல்யாணத்துக்கு பிறகு இந்த பக்கம் வர்றதே கிடையாது. மாமியார் பின்னாலேயே சுற்றிக்கிட்டு அலையுதே. நாங்கள் எல்லாரும் கதை பேச போகிறோம், வெளியே போகிறோம், வாரோம், நீ வரமாட்டேக்கியே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாலாக்கா. ஆண்டி எதையாவது கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டுட்டு வச்சுட்டு வீட்டிலே இருக்கனா, அதனால எனக்கு வெளியே வர்றதுக்கே மனசு வர மாட்டேக்கி. நல்லா பார்த்துக்கிட்டுதாங்க. சைக்கோ செல்லத்தாய் நல்லா பார்த்துக்கிட்டுதாளா? நம்ப முடியலையே. நம்புங்க ஆண்டி, எங்கள் அம்மாவோட அவங்க நல்லா பார்த்துக்கிட்டுதாங்க. அப்புறம் என்னத்துக்கிட்டே உன்னை கூப்பிட்டு வச்சு அப்படியே அடின்னு அடிச்சா? அதான் தெரியல ஆண்டி. இப்போ பார்த்தா எல்லாத்தையும் நல்லா சொல்லி தராங்க, என் மேலே பாசமாக இருக்காங்க. எத்தே, சைக்கோ செல்லத்தாய் முதலே சொன்னாங்கல்ல, உங்களுக்கு தெரியாதோ? அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே பொண்ணை டெஸ்ட் பண்ணி அவளை எல்லாம் சரி பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவங்களுக்கு பிடிச்ச பிறதான் கட்டி வைப்பேன்னாங்க. ஆனால் மருமக வந்துட்டானா அவளை தாங்குன்னு தாங்குவேன்னு முதலே சொன்னாங்க. அப்படியாட்டி, மருமவளை வர்றதுக்கு முன்னாலே தான் அந்த அடி உதையலாமா? அதுக்கு பிறகு மருமகளை மக மாதிரி பார்த்துக்கிடுவா போல.
ஆமா ஆண்டி, என்னை ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்காங்க. என்னை உட்கார வச்சு தோசை சுட்டு தராங்க, எனக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்காங்க. நேரத்துக்கு காப்பி சோறுன்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நானும் என்ன வேலை செய்யன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு வாரேன். ஏத்தே பாத்தீங்களா, அவளை உட்கார வச்சுட்டு அவங்க எல்லா வேலையும் செய்யுதாகலாம். நீங்க மட்டும் என்ன எல்லா வேலையும் செய்ய சொல்லுதீங்க? அடி அவ புது மருமவாட்டி, ஒரு மாசத்துக்கு அப்படித்தான் இருக்கும். நீ அப்படியா? 7 கழுது வயசாகுது, இன்னும் உன்னை தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டே அலையணுமோ? அப்படி சொல்லல, ஒரு வயசு சோறாவது ஊட்டி விடலாம்ல. அன்னைக்கு தானே ஊட்டி விட்டேன். ஊட்டி விட்டிங்களா? மறந்துட்டு. நல்ல மறந்தப்போ. நேற்று உங்க அத்தை ரேஷன் கடையில் வரிசையில் நின்று உனக்காக பச்சரிசி வாங்கினாங்களே, முறுக்கு சுட்டாங்களா? நல்ல அரிசியை கழுவி மொட்டை மாடியில் காய வச்சிருக்காங்க. இன்னைக்கு தான் சாயந்தரம் அரைக்கணும்னு சொன்னாங்க. அரைச்சிட்டு வந்தா இன்னைக்கே முறுக்கு சுட்டுருவாங்க. பாத்தியாட்டி, உன் மாமியார் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு. அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு அவங்க வீட்டில் நல்ல மருமகளாக நடந்துக்கோன்னு. ஆ சரி மாலாக்கா. ஏட்டி உங்க அம்மா எப்போ வருவா? மம்மி இந்த வாரம் வாரேன் இருக்காங்க. நாங்கள் சுவிட்சர்லாந்துக்கு போயிட்டு வரும்போது ஊருக்கு போகவே இல்லைல்ல, நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால மம்மியும் டேடியும் பார்க்க வருவாங்க. ஐ ஜாலி. சாணியாக்கா வருவாங்களா? நீ ஏன் மட்டும் சந்தோஷப்படுதே? அவ வந்தானே என்ன நம்ம வீட்டுக்கு வரப்போறா. அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அப்படியே கிளம்புவாங்க. நீ ஒன்றும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காத. இனிமே நம்ம வீட்டிலலாம் வந்து இருக்க மாட்டாங்க. ஆண்டி, மம்மி உங்களை பார்க்க வருவாங்க. என்னையே பார்க்க வருவாட்டி, ஆனால் என் வீட்டில் வந்து நீங்களாம் இருக்க மாட்டீங்கல்ல, அதைத்தான் சொல்லுதேன். என்ன ஆண்டி இப்படிலாம் பேசுதீங்க? ஊரை விட்டு ஓடி வந்து நான் கிணத்தடியில் உட்காந்துருந்தேன். என்னைய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து வச்சு இத்தனை வருஷமா என்னைய பத்திரமா பார்த்துக்கிட்டீங்கல்ல, அதெல்லாம் மறக்க முடியுமா? போன வருஷம் மழை காலத்தில் மொட்டை மாடியில் கடந்து என்ன பாடுபட்டோம், அதெல்லாம் மறக்க முடியுமா ஆண்டி? ஏட்டி அத்தை சும்மா சொல்லிட்டு கிடக்காக. நீ சந்தோஷமா இருந்தா அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம்தான். ஐயையோ, யாரும் மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவளுகளே கூட்டமா உட்கார்ந்துருக்காளுகளே. சரி பேசாம போயிருவோம். என்ன செல்வி, எங்க வீட்டு பக்கமா வந்திருக்கே? மறுபடியும் சண்டை போட வந்திருக்கியோ? நான் ஏம்மா உங்க கூட எல்லாம் சண்டை போட போறேன்? நான் சண்டை போட்டு வாங்கி கட்டினதெல்லாம் போதாதா? இனிமே உங்க யாரு வம்புக்கும் நான் வரமாட்டேம்மா. நான் உண்டு, நான் என் வேலை உண்டுன்னு இருப்பேன். நான் எங்க கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்படியே முதல்ல இருந்திருக்கலாம்ல, ஒரு நாள் அடியாவது மிச்சமா இருக்கும்ல. எல்லாம் என் தலையெழுத்து, வேற என்னத்த சொல்ல. நான் போயிட்டு வரேன். ஐயோ கடவுளே, இவளுக்கு ஒவ்வொருத்தி வீட்டையா தாண்டில கடைக்கு போகணும். எல்லாரும் கேள்வியா கேட்பாளுகளே. மாலாக்கா, நானும் கேள்விப்பட்டேன். செல்வியக்காவை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டீங்களாம்ல. கொஞ்ச நெஞ்ச அடியா அடிச்சாளுக. குப்பரை போட்டு எல்லாவளும் சேர்ந்து மேலே ஏறி கும்மி அடிச்சிட்டாளுகளே. எனக்கு என்னமோ செல்வி திருந்தின மாதிரியே தெரியலையே, சும்மா நடிக்கான்னு நினைக்கேன். அவன் அடிச்சா என்ன, நடிக்கலன்னா என்ன? அதான் அமைதியாக போறாள்ல, கரகம் விட்டுச்சின்னு பேசாம இருங்கட்டி. ஆமத்தே, அவ செஞ்சது சரியே கிடையாது. நேற்று ராதா வாங்கிட்டு வந்த ரேஷன் அரிசியை அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டா. எல்லா அரிசியும் ரோட்டில் கொட்டிட்டு. பிறகு பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அப்பவும் நாங்கள் பொறுமையாக தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இவ தான் கேட்கவே இல்லை, ரொம்ப ஓவராக பேசினாலா. அதான் கோவத்தில் எல்லாரும் சேர்ந்து இழுத்து போட்டு அடிச்சிட்டோம். நீங்கள் செஞ்சது தான் சரிட்டி. சோத்துலலாம் கையை வைக்கக்கூடாது, அந்த அளவுக்குலாம் விடக்கூடாது. இவளை அடிச்சு தான் வைக்கணும். இந்த இப்போ தலையை தொங்க போட்டுட்டு போறாள்ல, இதே மாதிரியே முதல்ல எல்லாரும் சேர்ந்து 4 இழுப்பு இழுத்துருக்கணும். பேசாம திருந்திருப்பா. இப்போ கூட டவுட்டாக தான் இருக்கு. ஏதாவது திட்டம் போட்டாலும் போடுவாங்க. திட்டம் போட்டால் மறுபடியும் அடி வாங்குவா. ஆஹா, சாம்பார் வச்சு முடிச்சாச்சு. கூட்டுக்கு என்ன வைக்கன்னு தெரியலையே. பேசாம இந்த கேரட்டை கூட்டு வச்சிருவோமா? தேங்காவை துருவி போட்டு கேரட்டை போட்டு கூட்டு வச்சிட வேண்டிதான். வேற என்னத்தை போட்டு வைக்க? நெட்டம்மா, என்ன செய்யற? துணி துவச்சிக்கிட்டு இருக்கேன் ராமு. காமெடி பண்ணுதியோ? ஆமா, சிரிப்பு வரலையா? நெட்டம்மா, நீ அடுப்பங்கரையில கிடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நம்ம வீட்டுக்கு நம்ம செய்யாம வேற யாரு செய்வா? இதுல என்ன கஷ்டம் இருக்கு? மாசமா இருக்கேல்ல டீ, அதனாலதான் கஷ்டமா இருக்குன்னு சொல்லுதேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் ராமு. நெட்டம்மா, வேலைக்கு வேணா ஒரு ஆள் போடுவோமா? ஏய் அப்பா, இந்த டைலாக விட மாட்டீரா? நீ சந்தோஷமா இருக்கணும் நெட்டம்மா. நீ கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. யோ பொக்கவாயி, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நான் கஷ்டப்படுதேன்னு என்னைக்காவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனா? உங்களுக்கும் எனக்கும் தானே சாப்பாடு செய்யுதேன். இது ஒரு பெரிய வேலையா? உனக்கு கஷ்டமா இல்ல? கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருந்த, எல்லாத்தையும் நானே கூட பாத்துக்கிட்டுதேன். நீ கஷ்டப்பட்டு செய்யாத. ராமு, வீடை சுத்தம் பண்ணுற வேலையெல்லாம் காலையிலேயே நீங்கள் முடிச்சுட்டு தானே ஆஃபீஸுக்கு போறீரு. வீட்டில் இருக்கிறது இந்த சமையல் பண்ணுற வேலை மட்டும்தான். அது ஒன்றை கூட நான் செய்யக்கூடாதா? உனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கட்டுமேனு காலையில வீடெல்லாம் தூத்து பறக்கி அள்ளிட்டு போனேன். அது ஒரு குத்தமா? அதை மட்டுமா செஞ்சிரு. வாஷிங் மிஷினில் காலையிலே எந்திரிச்சு துணியெல்லாம் போட்டு மொட்டை மாடியில் கொண்டு காய போட்டுட்டு போயிருக்கீரு.
ஆமா நெட்டம்மா, காய போட்ட துணி எடுக்கவே மறந்துட்டேனே, போய் எடுத்துட்டு வந்துடட்டா? திடீர்னு ராத்திரி மழைகளை வந்துடக்கூடாது. இப்ப வேற திடீர்னு மழை பெஞ்சுக்கிட்டு கிடக்கு. ராத்திரி மழை பெஞ்சு துணியெல்லாம் நனைஞ்சிரும். நான் போய் எடுத்துட்டு வந்துடட்டா? இப்படி வீட்டு வேலையை பூரா நீங்களே பாதியை செஞ்சிருதீரு, ஆபீஸுக்கும் போறீரு, என்னை எப்படி ராணி மாதிரி பார்த்துக்கிடுதீரு. பிற நான் ஏன் கஷ்டப்பட போறேன்? நெட்டம்மா, நீ எனக்கு ஒய்ஃபா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? என்ன பொக்கவாயி, டைலாக்கெல்லாம் பலமா இருக்கு. நீ சாப்பாடு ரெடி பண்ணிட்டல்ல, நான் அதுக்குள்ள போய் மொட்டை மாடியில துணி எடுத்துட்டு வந்துடுதேன். ரெடி ஆயிட்டு ராமு. சாம்பார் வச்சுட்டேன், சோறு இந்த அடுப்பில் கிடக்கு, வடிக்க போகிறேன். கூட்டுக்கு தான் என்ன வைக்கன்னு தெரியல. கேரட்டு கூட்டு வைக்கிட்டா? நெட்டம்மா, ராத்திரிக்கு கேரட்டு கூட்டு வேண்டாம். சும்மா போட்டு கஷ்டப்பட்டுட்டு கிடக்காத. சாம்பார் வச்சுட்டல்ல, முட்டையை பொரிச்சிரு, அது மட்டும் போதும். ஆமாம், வீட்டில் நிறைய முட்டை கிடக்கே, மறந்தே போயிட்டேன் ராமு. ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸு. காலையில தான் ஃப்ரிட்ஜுக்குள்ள பார்த்தேன், நிறைய முட்டை கிடந்துச்சு, அதனாலதான் ஞாபகம் வந்துச்சு. சரி, நீங்கள் போய் துணி எடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ளே நான் சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சிருந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நெட்டம்மா, 2 பேரும் சேர்ந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். ஓகே பொக்கவாயா, சீக்கிரம் போங்க. நெட்டம்மா, நீ முதல்லலாம் சாப்பாடு செய்யவே மாட்டேல்ல, உனக்கு செய்ய தெரியாதுல்ல. நான் உன் கையால சாப்பிட மாட்டேமான்னு எத்தனை நாள் ஏங்கியிருக்குன்னு தெரியுமா? இப்போ சாப்பாடு சூப்பரா செய்யற. எனக்கு எங்கே சாப்பாடு செய்ய தெரியும்? லட்சுமி அக்காட்ட கொஞ்சம் கேட்பேன், எங்கள் அம்மாட்ட கொஞ்சம் கேட்பேன். 2 பேரும் நல்லா அழகாக சொல்லி தருவாங்க. அதனால அப்படியே பழகிட்டு. கேட்டு கேட்டு செஞ்சாலும் நல்லா அருமையா செய்த நெட்டம்மா. சாப்பாடு சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உன்னைய கட்டினதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ரொம்ப ஐஸ் வைக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் சும்மா சொன்னேன். என்ன வேணும்? ஆபீஸ்ல இருந்து எதுவும் வெளியூருக்கு போக போறீரா? நெட்டம்மா, எப்படி கண்டுபிடிச்ச? மொசை பிடிக்கிற நாயை மூஞ்ச பார்த்தா தெரியாதா? நெட்டம்மா, 2 நாள் தான் வெளியூருக்கு போகணும், போயிட்டு வந்துடட்டா? எடு விளக்கமாத்த. என்னைய தனியாக போட்டுட்டு ஊருக்கு போகலான்னு பாக்கிறோ? என்னையும் கூட்டிட்டு போங்க. நெட்டம்மா, 2 நாள் தான் நெட்டம்மா, ஆபீஸ் விஷயமா போறோம். எனக்கு மட்டும்தான் ரூம் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் போயிட்டு 2 நாள்ல வந்துடுதேன். அது வரைக்கும் நீ உங்க அம்மா வீட்டில் இரேன். உங்களை நம்பி கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்ததுக்கு இப்படி என்னைய விட்டுட்டு போறேங்கிரு. என் வாழ்க்கையே போச்சே, நான் என்ன செய்வேன்? நெட்டம்மா, 2 நாள் தான், போயிட்டு வந்துடுவேன். பாத்தீங்களா, 2 நாள் என்னைய விட்டு போறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அப்படியெல்லாம் இல்லை நெட்டம்மா, ஆபீஸ் விஷயமா போய் தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. எந்த ஊருக்கு போறீரு? சிங்கப்பூருக்கு போறேன் நெட்டம்மா. அங்க எங்க ஆபீஸ் பிரான்ச் ஒன்று திறந்திருக்காங்க. அங்கதான் முக்கியமான வேலை இருக்கு. அங்க ஏதோ ஃபைல் எல்லாம் போட்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு தான் என்னைய கூப்பிடுதாங்க. போயிட்டு 2 நாள்ல ஓடி வந்துருவேன். உங்களை கெட்டிக்கிட்டு வந்து நான் என்ன சுகத்தை கண்டேன்? இப்படி சிங்கப்பூருக்கு போறீரு, என்னைய விட்டுட்டு போறீரே. நெட்டம்மா, தப்பா எடுத்துக்கிட்டாத நெட்டம்மா. ஆபீஸ்ல இருந்து டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. நான் போயிட்டு ஒரு 2 நாள்ல வந்துருவேன். அடுத்த தடவை வேணா உன்னைய கூட்டிட்டு போறேன் நெட்டம்மா. தயவு செஞ்சு கோவப்படாத. இப்போ எதுக்கு என்னைய கூட்டு போக முடியாதுங்கீரு? நெட்டம்மா, சொன்னா புரிஞ்சுக்கோ நெட்டம்மா. அங்க ஏரோப்ளேன்ல டிக்கெட் போட்டுட்டு போகணும். ஏற்கனவே நம்ம லோனுக்குன்னு எடுத்து வச்சிருக்கோமா, அதுவே காசு எல்லாத்துக்கும் போயிருது. இப்போ ஏரோப்ளேன் டிக்கெட் போடணும்னா கொஞ்சம் காசு அதிகமா செலவாகும். அவங்க வேற ஆபீஸ்ல பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல நம்ம ரூம் போட்டு தங்க முடியாதுல்ல நெட்டம்மா, காசு காணாது. அதனாலதான் சொல்லுதேன், உன்னை இன்னொரு நாளைக்கு நான் கூட்டிட்டு போறேன். பரவாயில்ல ராமு, விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாள் தானே, போயிட்டு வாங்க, நான் பார்த்துக்கிடுதேன். என்ன திடீர்னு இப்படி பேசுதே? ஆமாம், நீங்கள் துட்டு இல்லைங்கீரு, பிறகு நான் என்ன செய்ய முடியும்? சரின்னு விட்டு கொடுத்து தானே ஆகணும். ரொம்ப நன்றி நெட்டம்மா, சொன்ன உடனே புரிஞ்சுக்கிட்டேல்ல. ஆமாம் ராமு, ஏற்கனவே வீட்டுக்கு வேற லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம். அடுத்து குழந்தை பிறந்துட்டுன்னா இன்னும் நிறைய செலவாகும். அதனால வெளியூருக்கு போகிறதெல்லாம் வேண்டாம், இருக்கட்டும். நம்ம தான் வருஷத்துக்கு ஒரு தடவை டூர் போகிறோம். நினச்ச நேரம்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு கூட கிளம்பி எங்கேயாவது போயிட்டு வந்துடுதேன், அதே போதும். சரி நெட்டம்மா, நாளைக்கு சாயந்தரம் நான் கிளம்புதேன். நான் போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு 2 நாளைக்கு லீவு போட்டுட்டு உன் கூடயே இருக்கேன்னு. அப்போனா நீங்கள் என்னைய ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். சரிம்மா, கூட்டிட்டு போறேன். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும்? சென்னையில இருந்து தான் ஃப்ளைட் ஏறணும். நாளைக்கு சாயந்தரம் இங்க இருந்து கிளம்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், நாளை கழிச்சு காலையில தான் சென்னையில இருந்து ஃப்ளைட் இருக்கு. இங்கேருந்து எப்படி போறீரு? ரயில்லையா? ஆமா நெட்டம்மா, அவங்க சென்னையில இருந்து ஃப்ளைட்டு மட்டும்தான் போட்டிருக்காங்க. பிறகு நம்ம இங்க இருந்து சென்னைக்கு எப்படி போக? அதுக்கு ஒரு ஏரோப்ளேன் போட்டு போனா துட்டு செலவாகும்ல, அதனால ரயில்லையே போட்டுட்டேன். சரி ராமு, சிங்கப்பூருக்கு போயிட்டு வரும்போது எனக்கு என்ன வாங்கிட்டு வருவீரு? சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது எல்லாரும் செண்டு பாட்டில் தான் வாங்கிட்டு வருவாங்க. உனக்கும் அதையும் வாங்கிட்டு வரட்டா?
செண்டு பாட்டிலெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் என்ன நாற்றம் முடிச்சு அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. ஆட்டும் நெட்டம்மா, சிங்கப்பூர்ல உனக்கு அழகான ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன். சரி ராமு, உங்கள் சித்தி ஃபோன் அடிச்சாங்களா? ஊருக்கு போய் சேர்ந்துட்டேன்னு கூட எனக்கு ஃபோன் அடிக்கல நெட்டம்மா. நான் ஃபோன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேக்காக. பிற சித்தப்பாட்ட தான் ஃபோன் அடிச்சு கேட்டேன். ஊருக்கு வந்து சேர்ந்துட்டான்னு சொன்னாரு. அவ்வளவு கோபமாவா இருக்காக? நம்ம திடீர்னு போங்கன்னு சொல்லிட்டோம்ல, அது அவங்களுக்கு கோபம் வந்திருக்கும். ராமு, நம்ம அவங்கள அனுப்புனது தப்பாயிட்டோ? நம்ம செஞ்சது சரிதான் நெட்டம்மா. அவங்க ரொம்ப ஓவரா பேசுதாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு அங்கேயே இருக்கட்டும், அப்பந்தான் சரியா வரும். குழந்தை பிறந்த உடனே வேணா வருவாங்கல்ல, அப்ப வேணா இருக்க சொல்லுவோம். அவங்க தான் என்னமோ மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்ட்டு போயிட்டாங்களே, பிற எப்படி வருவாங்க? அதெல்லாம் வருவாங்க. சித்தப்பா கூட்டிட்டு வருவாரு. சும்மா கொஞ்ச நாளைக்கு சண்டை போட்டு போவாங்க, மறுபடியும் வருவாங்க. ஐயோ, சிங்கப்பூர் சூப்பராக இருக்குமே. நல்லா நான் டிவிலெல்லாம் பார்த்துருக்கனே. ராமராஜ் அண்ணனும் கௌதமி அக்காவும் நின்றுக்கிட்டு சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடுவாங்களே. சூப்பராக இருக்குமே. ஐயோ, ஜாலியாக இருக்கே. சிங்கப்பூருக்கு நான் போறேன்னா இவா போறாளா? ஒன்னும் புரியலையே.